பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுள்ளது என்றே சொல்லலாம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். ஆண்களை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதலால் ஏராளமான பெண்கள் தங்கள் குங்குமத்தை இழந்தனர். அதனால் அதை குறிக்கும் வகையில் சிந்தூர் என்ற பெயரில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தாக்குதலை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தானில் இருக்கும் பொதுமக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்பதை இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தியது. பயங்கரவாத அமைப்புகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இது நாட்டில் போர் பிரச்சனையை குறிப்பதாக பாகிஸ்தான் அரசு உணர்ந்துள்ளதாகவும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் போர் பதற்ற ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாகவே பாகிஸ்தான் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்து வந்தது. இதையடுத்து இன்று இந்தியா நடத்திய பதிலடியால் பாகிஸ்தான் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. கராச்சி பங்கு சந்தை 6272 புள்ளிகள் சரிந்தது. இந்த சரிவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத தளங்களை இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்தியதற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட உடனடி எதிர்வினையாகும். பொருளாதாரத்தில் சரிவை சந்திக்கும் பாகிஸ்தான் தற்போதுள்ள சூழ்நிலையில் முதலீட்டாளர்கள் வெளியேறும் நிலைமைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார ரீதியாகவும் சில நடவடிக்கைகளை எடுத்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களை ரத்து செய்தல், இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்தியா முற்றிலுமாக பாகிஸ்தானிடமிருந்து ஏற்றுமதி இறக்குமதியை ரத்து செய்துள்ளது. இதற்கு நேர்மாறாக இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் சிறப்பான ஏற்றத்துடன் தொடங்கியது. பாகிஸ்தான் பங்குச்சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த சரிவு அங்குள்ள முதலீட்டாளர்களின் கவலைகளையும் நாட்டில் நிலவும் பதற்றத்தையும் காட்டுகிறது. பங்குச்சந்தையின் இந்த எதிர்வினை தற்காலிகமானதா அல்லது தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் நிலைமை தற்போது இக்கட்டான நிலைக்கு சென்றிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் எந்த விரோத போக்கையும் தொடங்காது. ஆனால் தாக்குதலை தொடர்ந்தால் பதிலடி கொடுப்போம். கடந்த 2 வாரங்களாக இந்தியாவுக்கு எதிராக எந்த விரோத நடவடிக்கையும் தொடங்க மாட்டோம் என்று நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம். இருப்பினும் நாங்கள் தாக்கப்பட்டால் மீண்டும் பதிலடி கொடுப்போம். இந்தியா இதில் பின்வாங்க முடிவு செய்தால் இந்த பதற்றத்தை குறைக்க நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.